ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையும் அவளையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு 2த்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும். இந்த அவல் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம வெல்லத்தை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாங்க. கூடவே நான் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். ஒரு ஒயர் விஸ்க் வச்சுட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 4-5 நிமிஷத்துக்கு போல் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சது தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் சின்ன உருண்டையை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.